ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? இந்த காரியத்தை எந்த மனுஷனாலும் தீர்த்து வைக்கவே முடியாது. தேவன் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மகனே மகளே, முடியாத காரியங்கள் அனைத்தையும் நான் முடிய பண்ண போகிறேன். எந்த காரியத்தெல்லாம் முடியாது என்று சொல்லி நினைக்கிங்களோ அந்த காரியங்களெல்லாம் முடிய பண்ணும்படியாக நான் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பிரியமான சகோதரனே சகோதரியே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுகிறதாய் காணப்படுகிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது அவர் எல்லாவற்றையும் நீ விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது அவன் கடந்து வரவில்லை. ஒரு பெரிய பணக்காரன். அப்போ யார் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சூழ்நிலை அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒட்டகம் என்ன செய்ய முடியாது, ஊசியும் காதில் நுழைய முடியுமா? முடியாது. அதுபோல் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ சீடர்கள்லாம் கேட்குறாங்க, இப்போ யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடாதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக எந்த காரியம் இது மனிதனாலும் கூடாது, மருத்துவராலும் கூடாது, ஆனால் தேவனால் மட்டும் கூடும் என்று சொல்லி நீ விசுவாச அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவனுடைய கரம் கடந்து வருகிறது, தேவனுடைய வல்லமையுள்ள புயம் கடந்து வருகிறது. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக அநேகர் விசுவாசிக்கத்தக்கதான அற்புதம் உன் குடும்பத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கப் போகிறது. ஏன் பயப்படுற? இதில் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் தொழிலில் ஒரு அற்புதம் நடைபெற போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற போகிறது. ஏன் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன்னா இந்த காரியம் தேவனால் மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷனாலும் முடியாத ஒரு காரியத்தை இந்த நாளில் நீங்கள் யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அதை தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அதற்கேற்ற ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்களை முடிய பண்ணும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். கடலின் மேல் நடக்க செய்தவர் இன்றைக்கு உன்னை நடக்கும்படியாக, உன்னை எழுப்பி நிறுத்தும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியப்படும்படியான அற்புதங்கள் செய்யும்படியாக, இந்த நாளில் மரித்து போன உன் சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். மரித்து போன உங்களுடைய தொழில்கள் அனைத்தும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டதாக இந்த நாளிலே தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். வெறுமையான சூழ்நிலையில், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் உன்னை உயர்த்தும்படியாக என் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறாய் மகனே மகளே, நான் உன்னை உயர்த்த போவது எனக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. இந்த காரியத்தில் நீ ஒரு மகிமையை பார்க்க போகிறாய். இந்த காரியத்தில் நீ ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறார். இது மனிதனால் கூடாதுதான், ஆனால் என்னால் கூடும் என்று சொல்லி அவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உன் குடும்பத்திற்காய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பின் அதிபதியாய் உன் குடும்பத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறபடியினாலே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்திலும்
ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறாய். சோர்ந்து போயிருக்கொண்டைய வாழ்க்கை மீண்டுமாய் ஆண்டவர் எழுப்பி நிறுத்தப் போகிறார். பயப்படாதீங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற கரம் இந்த நாளில் உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறது. இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே கூடும் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீ கண்ணீர் வடித்த காரியத்திற்கு உன்னுடைய காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களாக முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களை நீர் முடிய பண்ணி அவருடைய தலையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்கள் ஆண்டவரே ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அப்பா இந்த நாளிலே அப்படிப்பட்ட சரீர பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது தொட்டுவீராக ஆண்டவரே. உம்மால கூடும் ஆண்டவரே. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் அவருடைய வியாதி அவர்களை விட்டு நீக்கி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இப்போதே உடைய கரம் அவர்களை தொடுவதாக, இப்போதே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக சுவாமி. படுக்கை விட்டு எழும்பத்தக்கதான ஒரு அற்புதத்தை இப்போ செய்து அவர்களை ஆச்சரியப்படுவதான காரியங்களை செயல்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா இந்த நாளிலும் அப்பா நீர் கூட இருந்து ஆளுகை செய்ய போகிறீங்கப்பா. இந்த நாளிலே மனிதனால் கூடாது தேவனாலே கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.